தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான பிக் பட்ஜெட் படங்கள் என்னென்ன ரிலீஸ் தேதி லாக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் நிறைய புதிய படங்களோட பெரிய பட்ஜெட் படங்கள் அதுவும் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படங்கள் என்னென்ன தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட அடுத்த பிக் பட்ஜெட் படமாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் நடிகர் அஜித்குமாரோட விடாமுயற்சி. டைரக்டர் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் படம் பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்தோட ட்ரைலர் கூட வெளியிட்டிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கு. படத்துக்கு ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடாமுயற்சி படத்துக்கு அடுத்ததாக பிப்ரவரி மாதமே தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க பிக் பட்ஜெட் படங்களில் டிராகன் மற்றும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த 2 படங்களும் இருக்குது. டிராகன் படம் இனிஷியலாக பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆகிறதுனால டிராகன் படம் 1 வீக் போஸ்ட்மான் பண்ணி பிப்ரவரி 21 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு லவ் டுடே படத்துக்கு அடுத்ததா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. படத்தில் மிகப்பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன், கயடு லோஹர், கே.எஸ். ரவிக்குமார், கௌதம் வாசுதேவ், மிஷ்கின்லாம் நடிச்சிருக்காங்க. படம் பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆகுது. அதே தேதியில் டைரக்டர் தனுஷ் அவர்கள் இயக்கத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் பிப்ரவரி 21 ரெஜியன் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மற்றும் டிராகன் இந்த 2 படங்களும் பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆகுது. நடிகர் சியான் விக்ரமோட வீரதீர சூரன் படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகிறதா நியூஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி மார்ச் மாதம் மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. சு அருண்குமாரோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் துசரா விஜயன் இந்த படத்தில் ஃபீமேல் லீட் நடிச்சிருக்காங்க. படம் மார்ச் 27 ரிலீஸ் ஆக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு விடாமுயற்சி படத்துக்கு அடுத்ததா தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் குட் பேட் அக்லி. இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கு. இந்த படம் அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க. குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் அறிவிச்சிட்டாங்க. மார்க் ஆண்டனி போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இதே தேதியில் நடிகர் தனுஷோட இட்லி கடை படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் இட்லி கடை படத்தை இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இப்போதைக்கு ஏப்ரல் 10 ஏப்ரல் மாதத்தில் இந்த 2 படங்களும் அஃபிஷியலாக பிக் பட்ஜெட் படங்களாக ஒரே தேதியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி 2 படத்தில் ஏதாவது ஒரு படம் போஸ்ட்மார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த படம்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சூர்யாவோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ரெட்ரோ. படம் மே 1 அஃபிஷியலாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த படத்தை இயக்கி சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி மே 1ன்னு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் கமலஹாசனோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் தக் லைஃப். மணிரத்னமோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் சிம்பு அவர்களும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. படத்தோட அஃபிஷியல் கிளிம்ஸும் ரிலீஸ் பண்ணும்போது படம் ஜூன் 5 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் ரிலீஸ் தேதி கிளிம்ஸமில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு இந்த படமும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நடிகர் தனுஷோட நடிப்பில் அப்கமிங்கான லைனப்ஸில் இருக்க படம் குபேரா. இந்த படத்தோட மோஸ்ட்லி எல்லா ஷூட்டிங்கும் எடுத்து முடிச்சிட்டாங்க. தெலுங்கு டைரக்டர் சேகர் கமலாவோட டைரக்ஷனில் தனுஷ் அவர்கள் லீடாக நடித்து படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. படம் ஜூலை மாதம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிக்கும் அடுத்த படம் கூலி. கூலி படத்துக்கு அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிக்கலை. இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. செப்டம்பர் மாதம் சிவகார்த்திகேயனோட 23வது மூவி டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் தேட்டரில் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட 23வது மூவியோட ஷூட்டிங்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிக்கல. படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்டர் மற்றும் நடிகர் ஆர்ஜே பாலாஜோட இயக்கத்தில் சூர்யாவோட 45வது மூவியோட ஷூட்டிங்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படமும் செப்டம்பர் மாதம் ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நடிகர் சூர்யா அவர்களுக்கு ரெட்ரோ படத்துக்கு அடுத்ததா சூர்யாவோட 45வது மூவி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
நடிகர் தளபதி விஜய் அவர்களுக்கு அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க தளபதி விஜயோட 69வது மூவி இப்போ டைரக்டர் வினோத்தோட இயக்கத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் பூஜை அறிவிக்கும் போதே படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க. அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வினோத்தோட இயக்கத்தில் பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ஃபீமேல் லீட் நடிக்கிறாங்க. சஞ்சய் தட் அவர்கள் இந்த படத்துக்கு வில்லன் கதாபாத்திரம் நடிக்கிறாரு. இப்போதைக்கு தமிழ் சினிமாவோட இந்த படங்களெல்லாம் நான் சொன்ன மந்தில் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இதில் எதனா மாற்றம் வந்தால் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.